ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் மாதிரி எனக்கு ஒஸ்டான நாள் என்றைக்குமே இருந்ததில்லை. ஏன்னு கேட்குறீங்களா? சமைக்கும் போது ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பாருங்கள், தண்ணி போகவே இல்லை. நான் இதை கவனிக்காமல் நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். பாதி பாத்திரம் தேய்ச்ச வாக்கில் அப்படியே இருக்குது. தண்ணி ஒரு ட்ராப் கூட இறங்கலை. என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியதுதான். என்னோடய வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 81.4. மார்னிங் இந்த பிரச்சனையிலே காலையில் அது சமைச்சு கொடுத்துடணும் இல்லையா? அதனால் பீக்கங்காய் குழம்பு வச்சுட்டேன். எனக்கு ஜீரா வாட்டர் தான் நான் காலையில் குடித்தேன். ஜீரா வாட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி அதுக்கப்புறம் நானே கீழே ஓஸ் பேப்பர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி இப்போ எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்கு மேலே தான் அந்த வேலையை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்போ அடான்னு இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், காஃபி எதுவும் நான் குடிக்கல. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு கம்பு தோசை மட்டும் எடுத்துகிட்டு, சிறுதானியம் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அதனால் டயட்டில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கணும்னு சொல்லி நான் இப்போ கம்பு தோசையும் கொஞ்சமாக மீன் குழம்பு மீதி இருந்தது, அதையும் ஊற்றி சாப்பிட்டேன். காலையில் பாப்பாங்களுக்கும் அதுதான் ஊட்டி விட்டேன். இங்கே பாருங்களேன், எங்கள் பாப்பாவை செம்ம டென்ஷன் படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு வேலை செய்யும் போது நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா பாருங்களேன். நான் என்ன வீடியோ எடுத்தாலுமே பக்கத்துலேயே பெரிய குட்டி இருப்பா. சின்ன குட்டி அவளை கண்டுக்க மாட்டா. அவள் டிவி பார்த்துட்ருப்பா. டிவி போட்டுட்டா அவள் டிவி பார்த்துட்ருப்பா. எங்கள் லஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் குழம்பும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு தொட்டுக்க இல்லாமல் சுத்தமாக இறங்கவே இறங்காது. அதெல்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். நான் என்னமோ தெரியல, மத்தியானம் சாப்பிட்டேன்னா நைட்டு எனக்கு சுத்தமாக பசியே இல்லை. வயிறு ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நைட்டு நான் ஆரஞ்சு பழம் 2 எடுத்துகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி